அனைவருக்கும் வணக்கம். மாநகரத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தரும் தவிர்க்க முடியாத, சந்தித்தே தீர வேண்டிய, அவர்கள் இருந்தால்தான் இந்த மாநகரம் சுத்தமாக இருக்கும் என்று ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை அவர்களை பற்றி ஒரு படம். மாநகரத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை அள்ளக்கூடிய அவர்களை கதாநாயகனாக இந்த திரையில் காட்டியதற்காக நான் கண்ணன் அவர்களை பாராட்டுகிறேன். அதற்கு இவர்தான் பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நடன இயக்குனரை துணிச்சலாக வந்து கதாநாயகனாக தேர்ந்தெடுத்து அதை உருவாக்கியதற்கு நான் கண்ணனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா அந்த வண்டி எல்லா தெருக்களையும் நிற்கும். 11 மணிக்கு அந்த வண்டி எல்லா தெருலையும் இருக்கும். அவர்கள் நம்ம என்னைக்காவது கூர்ந்து பார்த்துருக்கோமா? அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்க வீடு எங்கே இருக்குது, அவங்க எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு குப்பை கதை. ஏன்னா ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய குப்பையை நீங்கள் போய் கூர்ந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த நகரம் ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்னு. இந்த நகரத்தை போய் குப்பையை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். குப்பைக்குள்ளே என்ன கிடக்கு? உபயோகப்படுத்தப்பட்ட காண்டமுகள் கிடக்கா? அந்த குப்பைக்குள்ளே என்ன கிடக்கு? சிரிஞ்சுகள் கிடக்கா அப்படின்னு, அல்லது பழுதான உணவு பண்டங்கள் கிடக்கா? குப்பை ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த நாடு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ கழிவுகள் எங்கே கிடக்கோ அந்த கழிவுகளுக்குள்ள ஆரோக்கியமான விஷயங்கள் கிடந்தால் தான் அந்த நாடு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி அந்த மனிதர்களை பற்றி முதல் முறையாக எனக்கு தெரிந்து என் சிற்றறிவுக்கு எட்டி அந்த மனிதர்களை பற்றி ஒரு அழுத்தமான ஒரு ஆழமான படமாக நான் அங்கேருந்து பார்க்கும்போது என் மனதுக்கு பட்டது. இந்த படத்தின் ஒளிப்பதிவு மிக நேர்த்தியாக இருக்குது. மகேஷ் முத்துசாமிக்கு என்னுடைய பாராட்டுகள். ரொம்ப நேர்த்தியாக ஒரு கவிதையாக இருக்குது இதை பார்க்கும்போது. இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த விதை பார்த்த பிறகு இவ்வளோ நாள் தினேஷ் மாஸ்டர் நடிக்காமல் இருந்திருக்காருன்னு எனக்கு கோவம் வந்துச்சு. ரொம்ப நேர்த்தியாக இயல்பாக என் படங்களுக்கான ஒரு நாயகனாக அவர் தெரிகிறார். தர்மதுரைங்கிற படம் அந்த மக்க கலக்குதப்பா தமிழ்நாடு முழுக்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய புகழ்பெற்ற பாடலாக வந்துச்சுன்னா அது காரணம் தினேஷ் மாஸ்டர் தான். அந்த பாட்டின் நடன இயக்குனர் அவர் தான். அதேமாதிரி மனிஷா இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருந்தி இருக்காங்க. ரொம்ப அற்புதமான படமாக இருக்குது இந்த படத்துடைய இசை. குறிப்பாக இந்த மாதிரியான சிறு படங்களுக்கு ஒரு பெரு நிறுவனம் ஆதரவு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஒரு உண்மையில் நம்ப முடியாத ஒரு விஷயம். தென்மேற்கு பருவக்காட்டுன்னு ஒரு படம், ஒரு சின்ன படம், அதை ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட்டிருந்தா அன்னைக்கே நான் எல்லோருடைய கவனத்துக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு இயக்குனராக ஆகியிருப்பேன். அப்போ திரு உதயநிதி அவர்கள் இந்த படத்தை தேர்ந்தெடுத்ததன் மூலம் இந்த படத்தில் இருக்க கலைஞர்களுடைய நிதி உயரும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். இந்த படத்தின் முதல் வெற்றியே என்ன தெரியுமா? அதை ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கி வெளியிடுறது தான். அவர் மைனா மாதிரி ஏன்னா பாண்டியராஜன் சொல்ல வந்ததை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். பாண்டியராஜன் வாழ்த்துகிறாரா வசைப்பாடுகிறாரான்னு ஒரு இங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன சொல்ல வர்றாரு பாண்டியராஜன்? என்ன சொல்ல வர்றாரு பாண்டியராஜன்? கதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட தூங்கிடுவாங்கன்றாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் வேற ஒன்றும் கிடையாது. எப்பா தயாரிக்கிற படங்கள் கூட சில நேரங்கள் அவர்கள் கோட்டை விடுவாங்க. ஆனால் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை சரியா இல்லைன்னா அவங்க வாங்க மாட்டாங்கன்னு தான் அவர் சொல்ல வர்றார். ஆனால் நீ அவரை தவறாக நினைக்கக்கூடாது. அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. அதனால திரு அண்ணன் செல்வமூர்த்தி அவர்கள் அவர் மீது கோவப்படக்கூடாதுன்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஏன் பின்னாடி நடந்து வந்தேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முன்னாடி போகும்போது தொப்பையை குறைங்க சார்னு சுசீந்திரன் சொன்னார். மறுபடியும் நான் முன்னாடி வந்தேன்னா என்ன குப்பை கதைக்கு ஒரு தொப்பை கதை வந்திருக்குன்னு. அதனால தான் பின்னாடி வந்தேன் நான்.
இந்த பெரிய உச்ச நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ஆர்யா, மற்ற கலைஞர்கள்லாம் வந்து இந்த குப்பை கதையை தன் உள்ளங்கையில் ஏந்தி இந்த உலகம் பார்ப்பதற்காக, உலகம் எல்லாம் பார்க்கணும்னு வந்து நிற்கிறதுக்காக நான் உங்கள் எல்லாருக்கும் அஸ்லம் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். இயக்குனர் அமீர் அவர்களுடைய உதவியாளராக எனக்கு அஸ்லம் அவர்களை தெரியும். ஒரு கையில் இறைவனையும் இன்னொரு கையில் தான் நம்புகிற சினிமாவையும் நம்பிக்கையோடு பற்றி வலம் வரக்கூடிய ஒரு இளைஞர். அவர் வெற்றி பெற வேண்டும் என்று நான் ஆழமாக ஆசைப்படுகிறேன். அந்த ஆசையின் நிமித்தமாகத்தான், ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருந்தால் இந்த உலகத்தில் பிடிக்காத ஒரே ஒரு ஆள் என்ன எனக்கு தெரிஞ்சது எங்கள் அண்ணன் செண்பகமூர்த்தி தான். நேற்று கொடைக்கானலில் இருந்தேன். ஒரு ஃபோன் போட்டு நீ இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் என்ன, நீ கிளம்பி வான்னு சொன்னார். ஸோ அஸ்லத்துக்காகவும் இப்பொழுது நான் எடுத்துக்கொண்டிருக்கிற கண்ணை கலைமானே அந்த திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் என்ற சார்பாகவும் இந்த விழாவில் பங்கு பெற்றதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நேரம் பேசியதற்கு என்னுடைய மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கியூ ரொம்ப பெருசாக இருக்குது. கியூ ரொம்ப பெருசாக இருந்தாலே சினிமா விதி என்னென்னா நம்ம பேச்சை கொஞ்சம் சுருக்கிக்கிறணும். ஆக இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.